ராயல் கேர் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக நடைபெற்ற சர்வைவர்ஸ் மீட்டப் புற்றுநோயிலிருந்து மீண்டோர் ஒரே இடத்தில் சந்தித்து தங்கள் வாழ்வியல் நம்பிக்கையை வெளிப்படுத்தி மகிழ்ச்சி. கோவையில் புற்றுநோயிலிருந்து மீண்டோர் சந்திப்பு நிகழ்ச்சி நீலாம்பூர் பகுதியில் உள்ள ராயல் கேர் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. புற்றுநோய் குறித்த பயம் விலகி நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ராயல் கேர் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையம் சார்பாக நடைபெற்ற இதில் புற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து மீண்ட 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். இதில் பிரபல தன்னம்பிக்கை பேச்சாளர் ஈரோடு மகேஷ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், பலவித இன்னல்களை தாண்டி தன்னம்பிக்கை என்பதை உறுதியாக நிரூபித்த மாபெரும் சக்தி வாய்ந்தவர்கள் இங்கு அமர்ந்திருப்பதாக தெரிவித்தார். இதேபோல நிகழ்ச்சியில் புலவர் ராமலிங்கம் சொற்பொழிவு நடைபெற்றது. தொடர்ந்து மேடையில் நாடகம், நடனம் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழ் புலமை சொற்பொழிவு என்று பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. முன்னதாக சர்வைவர்ஸ் மீட்டப் நிகழ்ச்சி குறித்து மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் மற்றும் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ நிபுணர் சுதாகர் ஆகியோர் பேசுகையில், புற்றுநோய் சிகிச்சையில் தற்போது நவீன தொழில்நுட்ப வசதிகள் அதிகம் இருப்பதாகவும், எனவே நோயாளிகள் பக்கவிளைவுகள் இல்லாமல் எளிதில் புற்றுநோய் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர். புற்றுநோய் என்றாலே குணப்படுத்த முடியாத நோய் என்ற தவறான புரிதல் பொதுமக்களிடையே இருப்பதாக தெரிவித்த அவர், இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதால் புற்றுநோய் குறித்த பயம் விலகி நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதே நோக்கம் என்றும் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் புற்றுநோய் சிகிச்சை மைய மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற கருத்தில் சர்வைவர்ஸ் டே என்று இன்றைய தினம் 7/2/25 அன்று ராயல் கேர் மருத்துவமனை வளாகத்தில் கொண்டாடப்படுகிறது. அது எங்கள் தலைமை புற்றுநோய் மருத்துவர் சுதாகரின் விருப்பமாகவும் இருந்தது. அவர் பல ஆயிரம் பேரை குணப்படுத்தியதற்காக அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்று விரும்பினார். அதனால் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் செய்யப்பட்டது. மிகப்பெரிய அளவில் சர்வைவர்ஸ் வந்திருக்காங்க. 2 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். அதை ரசித்து கேட்டார்கள். அந்த வகையில் நாங்கள் மிகவும் மகிழ்வாக இருக்கிறோம். அது தலைவர் சொன்ன மாதிரி உலக புற்றுநோய் தினத்துக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சப்போ நம்ம கூட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கூட குணமாகி நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை, அந்த அவங்களோட சந்தோஷம் தான் எங்களுடைய இன்ஸ்பிரேஷனு. மேலே பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணி சரியாகணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு அவங்க தான் தூண்டுகோலை. அதில்